இப்ப எங்களுக்கு உள்ள அடுத்த கட்டம் நோன்புக்கு தயாரிப்பு செய்யறது. நோன்புக்கு தயாரிப்பு செய்யறது எப்படி? எல்லாத்திலும் உள்ளத்துல வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, நோன்புக்கு நாங்க இந்த பள்ளிக்கு தராவீஹுக்கு போவோம், நோன்புக்கு நான் எவ்வளவு குர்ஆன் தமாம் பண்ண வேண்டும், நோன்புக்கு நான் என்னென்ன ஜிக்ருகளை செய்யணும், நோன்புக்கு நான் எவ்வளவு சதகாக்களை கொடுக்கணும், எல்லாம் மக்கள் முதலாவது நன்மைகளுடைய பக்கத்தை மட்டும்தான் யோசிப்பாங்க. நான் சொல்றது தவறாக இருந்தா அல்லாஹ்க்காக வேண்டி மன்னிச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய விடயம் என்னன்னா, ஷரியத் இந்த நோம்பின் மூலமாக எங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாகவே சொல்றான், குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் க்பலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு நாங்க நோம்ப ஏன் கட்டாயமாக்கி இருக்கிறோம் என்றா, நீங்க ஒவ்வொருத்தரும் தக்வாதாரிகளாக மாறுங்க. உங்க உள்ளத்துல தக்வா, அல்லாஹ்வுடைய பயம் உண்டாக்குறதுக்காக வேண்டி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தக்வாவுடைய டெபினிஷன், தக்வாவுடைய வரைவிலக்கணம், அதுல முதலாவது ஸ்டெப் என்ன? நன்மைகள் முடியுமான அளவு செய்யுங்க. பரல கட்டாயம் செய்யுங்க, சுன்னத் முடியுமான அளவு செய்யுங்க. பாவங்கள் 100க்கு 100 விடுறது இருக்குதே, இதுதான் தக்வா. தக்வாவுடைய வரைவிலக்கணத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நன்மைகளை கூடியாக செய்யறது அது தக்வாவுடைய கடைசி கட்டம். தக்வாவுடைய முதல் ஸ்டெப் என்னென்றா, பாவங்களுக்கு கமா வைக்கிறது அல்ல, பாவங்களுக்கு ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி வைக்கிறது இருக்குதே, இதுதான் தக்வாவுடைய ஆரம்பம். எனவே குர்ஆன் தெளிவாகவே சொல்லுது, ரமதான்ல தராவீஹ நாங்க எதிர்பார்க்கல, ரமதான்ல நாங்க குர்ஆன் திலாவத்தை முதலாவது எதிர்பார்க்கல, ரமதான்ல நாங்க முதலாவதாக சதகாவை எதிர்பார்க்கல, ரமதான்ல முதலாவதாக எதிர்பார்க்கிறது லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் உண்டாகி நீங்க பாவங்களுக்கு தலா கொடுக்க வேண்டும் என்பதை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இரண்டாவது நீங்க தராவீஹ தொழுங்க, இரண்டாவது நீங்க தஸ்பீஹ்களை செய்யுங்க, இரண்டாவது நீங்க குர்ஆன் திலாவத் செய்யுங்க, முதலாவது நீங்க பாவங்களை விட்டுடுங்க. எனவே நாங்க உட்கார்ந்து லிஸ்ட் போடுற நேரத்துல தராவீஹ் எந்த பள்ளியில, தஹஜ்ஜுத் எங்க தொழுறது, எத்தனை ரக்காத் தொழுறது, குர்ஆன் ஒரு நாளைக்கு எத்தனை, இந்த லிஸ்ட போட முன்னால முதலாவது என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய பாவங்கள் என்ன, இன்னும் பட்டியோட தொடர்பாக இருக்கிறேன், யா அல்லாஹ் தலாக் செஞ்சுட்டேன், இன்னும் மியூசிக் கேட்டுக் கொண்டிருக்கிறேன், யா அல்லாஹ் தலாக் செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் இன்னும் நான் படம் பார்த்து கொண்டிருக்கிறேன், சிகரெட் குடிக்கிறேன், ஹராமான தொடர்புகளோடு இருக்கிறேன், இந்த எல்லாத்துக்கும் நான் கமா அல்ல முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இததான் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தக்வா என்று வரக்கூடிய நேரத்தில் பாவங்களை 100க்கு 100 விடுறதை தான் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். ரமதானுடைய நோக்கமும் அதுதான் என்பதை நாங்க மறக்க கூடாது. அல்லாஹ் எதிர்பார்க்கிறது ஏன்? ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய வலி, அல்லாஹ்வுடைய நேசனாகிறதுக்கு நிபந்தனை தக்வா தான். அதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன் அவுலியாஉஹு இல்லல் முத்தகூன். அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்றா யார்? அல்லாஹ் சொல்றான் தக்வாதாரிகள். யாருடைய உள்ளத்துல அதிகமாக பயம் இருக்குதோ, பாவங்களை 100க்கு 100 விடுறாங்களோ. ஏன்? பாவங்களை விடாம எவ்வளவுதான் நாங்க நன்மைகள் செஞ்சாலும் இந்த உள்ளத்துல அல்லாஹ் ஈமான் அமலுடைய 100 உண்டாக்க மாட்டான். அப்துல் கனி பூல்பூரி ரஹிமஹுல்லா அவங்க வாகனத்துல போறாங்க, ஏசிய ஃபுல்லா போட்டு இருக்குது, ஆனா வாகனம் கூலாகுது இல்ல. திரும்பி பார்த்தா என்ன, ஷட்டர்ஸ் திறந்து இருக்குது, ஷட்டர்ஸ் திறந்து ஏசிய ஃபுல்லா போட்டு இருக்குது, வாகனம் கூலாகுது இல்ல. பெரியார்கள் என்ன நிலைமை வந்தாலும் படிப்பினை பெறுவாங்க, ஷட்டர்ஸை மூடிட்டு கண்ணாடியை மூடிட்டு சொல்றாங்க, பாருங்களே இவ்வளோ ஏசிய ஃபுல்லா போட்டும் வாகனம் கூலாகுது இல்ல. அதே மாதிரிதான் ஒரு மனிதன் தஹஜ்ஜுத் தொழுறார், வித்ர் தொழுறார், தராவீஹ் தொழுறார், கியாமுல் லைல் தொழுறார், குர்ஆன் தமாம் பண்றார், எல்லாமே செய்றார், ஏசிய ஃபுல் போட்ட மாதிரி அமல்கள் ஃபுல் ஸ்பீட்ல போறார். ஆனா பாவத்துடைய ஜன்னல் அவர் மூடல்ல, பாவத்துடைய ஷட்டர்ஸ் மூடல்ல, ஜினாவும் செய்றார், பாட்டையும் கேட்கிறார், வட்டியும் இருக்குது. இந்த 100 அப்படியே கண்ணாடியால வெளியே போகும், அவருடைய உள்ளம் குளிராகாது. எனவே முதலாவது செய்ய வேண்டிய வேலை, நீங்க கண்ணாடிய ஜன்னல மூடுங்க. நன்மைகள் பெருசா செய்ய வானம், ஏசிய நம்பர் 1க்கு போட்டு ஜன்னல மூடுங்க. அல்லாஹ் அந்த நம்பர் 1 வச்சு முழு வாகனத்தையும் கூல் பண்ணுவான். பரல மட்டும் செய்வோம், பிரச்சனையே இல்ல, ஹராத்த செய்யாம இருப்போம். சுன்னத்துகளை ஆரம்பிக்க முன்னால ஹராத்த விடுறது இருக்குதே, அது ஆக முக்கியம். உலமாக்கள் எந்த அளவுக்கு செல்றாங்கன்றா, ஒரு மனிதன் 1000 ரகாத் தஹஜ்ஜுத் தொழுறதை விட, அதுவும் ஒவ்வொரு நாளும் 1000 ரகாத் தஹஜ்ஜுத் தொழுறதை விட, ஒரு மனிதன் ஒரு ஹராத்தை விடுறது இருக்குதே, இதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு அதிகமாக நெருங்குறான் என்பதாக சொல்லுது. 1000 ரகாத் தஹஜ்ஜுத், அதை விட ஒரு பாவத்தை, யா அல்லாஹ் மியூசிக்க விட்டுட்டேன் ரப்பே, இல்ல வட்டியை விட்டுட்டேன் யா அல்லாஹ், ஒரு ஹராத்தை விடுறார், மௌத் வர காட்டியும் 1000 ரகாத் தஹஜ்ஜுத் தொழுறதை விட சிறந்தது. ஏன்? ஹதீஸ்ல கூட வருவது, ஒருவர் வந்து கேட்கிறார், ரஜுலுன் கஸீருல் அமல் கஸீருல் துனூப் அஅஜபு இலைக அம் ரஜுலுன் கலீலுல் அமல் கலீலுல் துனூப். யா ரசூலல்லாஹ், 2 நபர், இந்த 2 பேர்ல ஆக சிறந்தவர் யார்? ஒருத்தர் இருக்கிறார் அதிகமான அமல் செய்கிறார், அதிகமான அமல், தஹஜ்ஜுத், வித்ர், தராவீஹ் எல்லாமே, அதே மாதிரி பாவங்களையும் அதிகமாக செய்கிறார்.
இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் பர்ல மட்டும்தான் செய்யறார், அமல் கொஞ்சமா இருக்குது, பாவம் இல்லை என்ற அளவுக்கு செய்யாம இருக்கிறார். இந்த 2 பேர்ல சிறந்தவர் யார்? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பதில பாருங்க. சொன்னாங்க, ஒரு மனிதன் பாவங்கள்ல இருந்து தவிர்ந்து கொள்றது இருக்குதே, இதனோட இந்த அமல் இந்த நன்மையும் சமமாகாது என்றார். எனவே ரமதான் வரப்போகுது, முதலாவது தௌபாவுடைய வாயில நாங்க திறக்கணும். யா அல்லாஹ், தௌபா செஞ்சுட்டேன், எல்லாம் பாவங்களை விட்டுட்டேன், அதுக்கப்புறம் நாங்க நன்மைகளை பத்தி யோசிப்போம். ஒரு மனிதன் பாவம் செய்யறதுக்கு மெயின் 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று ஷைத்தானுடைய ஊசலாட்டல், 2வது நஃப்ஸுடைய ஊசலாட்டல். ரப்புல் ஆலமீன் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் என்றா, ரமதானுடைய முதலாவது நாள் பொற பார்த்தோடனே ரப்புல் ஆலமீன் எலான் செய்றான், யா ஜிப்ராயில் இஹ்பிஸ் இலல் அர்ض ஃபஸ்ஃபத் மரதத் அஷ்-ஷயாத்தீன் குல்லஹும் பில் அக்லால் ثم قذفهم في البحار. ஜிப்ரீல் உலகத்துல இறங்கி மக்களை பாவத்துல ஊசலாட்டல், நஃப்ஸுடைய ஊசலாட்டல்கள், பாவத்துல ஃபஸாத் ஃபித்னால போடக்கூடிய ஷைத்தான சங்கிலியால கெட்டி தூக்கி கடல்ல வீசுங்க என்பதாக. யோசிச்சு பாருங்க, 2 ரக்காத் தொழுங்கன்னு சொன்னாவே எங்களுக்கு ஒரு கஷ்டம். ஆனா புற பார்த்த உடனே நாளைக்கு ரமதான் என்று சொன்னா மஸ்ஜித் நிறையறதுக்கு 20 ரக்காத் தொழுறதுக்கு மக்கள் வந்திருக்கிறாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, அதுக்கு மெயின் காரணம் ஷைத்தான தூக்கி அல்லாஹ் கடல்ல வீசிட்டான், மக்கள் நன்மையின் பக்கம் சிம்பிளாக வராங்க. அதுதான் 2 ரக்காத்தே கஷ்டம். யோசிங்க, 20 ரக்காத்துக்கு அன்றைய நாள் ஒரு கூட்டம் வருவதுண்டா, அது எப்படி அப்பா அந்த பவர் எங்கால கிடைச்சிட்டு? ஷைத்தானுடைய ஊசலாட்டல்கள் இல்லாம. எனவே ரப்புல் ஆலமீன் ரமதான்ல ஒரு மனிதன் திருந்துறதுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யறான். அடே வாப்பா, நான் ஷைத்தானை நிப்பாட்டிட்டேன், இப்ப சரி பள்ளிக்கு போ. மக்கள் போறாங்க. 2வது ஒரு மனிதன் பாவம் செய்யறதுக்கு காரணம் அவனுடைய நஃப்ஸ். அவனுடைய நஃப்ஸ் சொல்லுது, பாவத்துல மூழ்கிட்டு அல்லாஹ் இப்ப படிச்சு தாரான் நஃப்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும். ரப்புல் ஆலமீனுடைய ஹிக்மத், ரமதானுடைய நோக்கத்தை பாருங்க. பசியில இருக்கிறது ரமலானுடைய நோக்கம் அல்ல. ரமதானுடைய நோக்கம் நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ட்ரெயினிங் தான். எங்களுக்கு முன்னால ஹலாலான சாப்பாடு இருக்குது, எங்களுக்கு முன்னால ஹலாலான குடிப்பு இருக்குது, எங்களுக்கு முன்னால ஹலாலான மனைவி இருக்கிறா. ஆனா பகல் நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த ஹலால் இந்த மாசத்துல ஹராம், பகல் நேரத்துல ஹராம். யோசிங்க, தனிமையில யாரும் இல்லாத நேரத்துல நஃப்ஸ அடக்கி பசிக்குது, வயிற்ற கிழிக்குது, ஆனா அல்லாஹ் பாக்குறான் என்ற ஒரே ஒரு காரணத்துக்கு ஹலாலான சாப்பாட்டை தின்னாம இருக்கிறோம், ஹலாலான குடிப்ப ஷர்பத்தை குடிக்காம இருக்கிறோம், ஹலாலான மனைவியோட தொடர்பு வைக்காம இருக்கிறோம். யாருமே பாக்குறதுக்கு இல்ல வாப்பா, இல்ல இல்ல என்று அல்லாஹ் பாக்குறான். அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி, அடியானே நீ ரமதானுடைய மாதத்துல நான் ஹராம ஹலால், ஹலால ஹராமாக்கும் போது இவ்வளவு நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றாயே, யாருமே பாக்குறதுக்கு இல்ல, என்னைய பயந்து நீ நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றாயே, இந்த தக்வா ஏன் மியூசிக் உடைய விஷயத்துல உனக்கு வராம இருக்குது, ஏன் வட்டியுடைய விஷயத்துல வராம இருக்குது, ஏன் ஜினாவுடைய விஷயத்துல வராம இருக்குது, ஏன் பொய்யுடைய விஷயத்துல வராம இருக்குது, ஏன் படத்துடைய விஷயத்துல வராம இருக்குது? உனக்கு நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தாக்கத் உனக்கு இருக்குது, நீயே உனைய பாரு. ஏன் நீ ஹலால ஹராமாக்கும் போது நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றாய்? ஹராம் 1400 வருடங்களா சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஏன் நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறாய்? உனக்கு அபிலிட்டி இருக்குது, நீ செய் என்ற உதவி உனக்கு இருக்குது. அட ஷைத்தான் ஒரு மாசம் நிப்பட்டிருக்கிறேன், நஃப்ஸ தஸ்கியா செஞ்சுக்கோ. 30 நாட்கள் ஷைத்தானுடைய ஊசலாட்டல் இல்ல, நீ உன்னைய திருத்திக்கோ. அதுக்கு பின்னால் உனக்கு என்னுடைய உதவி என்னுடைய புறத்திலிருந்து வரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எவ்வளவு இரக்கமானவன், எவ்வளவு ஹிக்மத்தா எங்களுக்கு ரமதானுடைய மாதத்தை தான். இந்த மாசத்திலையும் ஒரு மனிதன் பாவம் செய்யறான் என்றா நஃப்ஸ், அதாவது இந்த மாசத்திலேயும் ஒருத்தன் பாவம் செய்யறான் என்றா ஷைத்தானுடைய ஊசலாட்டல் என்று சொல்லவானும். அவருடைய நஃப்ஸ் எந்த அளவுக்கு கெட்டு போய்த்துட்டேன்டா, ஷைத்தான் இல்லாம இவன் ஷைத்தான் ஆகிறான், அந்த அளவுக்கு கெட்டு போய்த்துட்டான். ஆனாலும் அவனுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அல்லாஹ் யோசிச்சு பாருங்க, ஏன் ஹலால ஹராமாக்குறான் என்றது தெரியுமா? நோம்புல அல்லாஹ் படிச்சு தர பாடம் ஹலால ஹராமாக்குறான். அதுக்குரிய ஹிக்மத் உலமாக்கள் எழுதுறாங்க. ஒரு பேப்பர் இருக்குது, பேப்பர், அந்த பேப்பரை நாங்க சுருட்டுறோம், சுருட்டக்கூடிய நேரத்தில் ஒரு ரோல் மாதிரி ஆகிடும். இந்த பேப்பரை நேரையாக்கணும் என்றா டேபிளுக்கு மேல வச்சு நேரையாக்கினா நேரையாகாது, அது மறுவ சுருண்டு கொண்டேதான் இருக்கும். என்ற சுருண்ட பேப்பர், இத சுருண்ட பேப்பரை நேரையாக்கணும் என்றா என்ன தெரியுமா செய்யணும்? அந்த பேப்பரை அடுத்த பக்கத்துக்கு ரோல் பண்ணும். எப்ப அடுத்த பக்கத்துக்கு பேப்பரை ரோல் பண்ணுவோமோ அந்த பேப்பர் அப்படியே நேரையாகும். அப்படித்தானே? அதே மாதிரிதான் அல்லாஹ் ஹராத்த செய்யாத, ஹராத்த செய்யாத, ஹராத்த செய்யாத என்று சொன்னாலும் நாங்க கேட்கிறோம் இல்ல, நஃப்ஸ் ரோலா இருக்குது, ஹராத்த தான் செஞ்சு கொண்டிருக்குது. அல்லாஹ் ரமதான்ல சொல்றான், வாப்பா இப்ப நான் பேப்பர் அடுத்த பக்கம் ரோல் பண்ண போறேன், ஹலால செய்யாத, சாப்பிடாத, குடிக்காத, மனைவி கிட்ட போகாத. அல்லாஹ் பேப்பர் அடுத்த பக்கம் ஏன் திருப்புறான் என்றா, நீ ஸ்டேபிள் ஆகணும், உனக்கு நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ணலாம், ஸ்டெடியாக இருக்கலாம், நீ நேரையாக்கிக்கோ. அதுக்காக வேண்டிதான் ரமதான் நல்லா ட்ரைனிங் தான். எனவே ஹிக்மத்தை விளங்காம நாங்க நோம்பு பிடிக்கிறோம். நான் நோம்பு பிடிச்சிட்டேன், இஃப்தார் செய்யறதே ஹராத்தோட. யோசிங்க, நோம்புடைய நோக்கம் என்ன?
நோம்புடைய நோக்கம் கிடைக்காத பட்சத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நோம்புடைய பலன் கிடைக்காம. எனவே நோம்புடைய நோக்கமே மனிதனை பாவத்திலிருந்து தூரமாகிறது. அததான் நல்லா 3 கட்டங்களாக பிரிச்சிருக்கிறார். ஓகே, நான் உன்னை திருக்கிறதுக்காக வேண்டிதான் ரமஸான்ல தரப்போறேன். எனவே முதலாவது 3 நாள் ரஹ்மத்துடைய நாள், முதலாவது 10 நாள் ரஹ்மத்துடைய நாள், 2வது 10 அது மக்ஃபிரத்துக்குரியது, கடைசி 10 இத்கு அனின் நார், நரகத்திலிருந்து விடுதலை. ரப்புல் ஆலமீன் எப்படி ட்ரீட்மெண்ட் வைக்கிறான் என்ற பாருங்க. அல்லாஹ் சொல்றான், ஓகே பாவங்களை நிப்பாட்டிட்டியா, இப்போ உனக்கு அவுலியாவாகணுமா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரி, பாவங்களுக்கு தலா கொடுத்துட்டாய், இப்ப என்னைய நெருங்கணும் என்றா. ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் தகர்ரப இலைஹி, யாரு அமல்களின் மூலமாக, சுன்னத்தான அமல்களின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குறாங்களோ ஃபர்லுடைய கூலி அல்லாஹ் தரான். ஒருத்தர் ரமதான்ல பிஸ்மில்லா என்று சாப்பிட்டா ஃபர்லுடைய கூலி. ரமதான்ல ஒருத்தர் கண்ணாடியை பார்த்து அல்லாஹும்ம அன்த ஹஸ்ஸன்த கல்கி ஃபஹஸ்ஸின் குலுகி, ஃபர்லுடைய கூலி. ரமதான்ல ஒவ்வொரு சந்தர்ப்ப துஆ, ஒவ்வொரு சுன்னத்துக்கும் அல்லாஹ் என்ன படிச்சு தாரான் என்றா, பாப்பா நீ முதலாவது கட்டம் ஹராத்தை நிப்பாட்டிட்டாய், இப்ப 2வது கட்டம் சுன்னத்தை அதிகமாக்கு, இப்ப யஹூதியத் வரக்கூடாது, இப்ப நஸ்ரானியத் வரக்கூடாது, இப்ப முஹம்மதி தான் வரணும். எனவே ஒவ்வொரு சுன்னத்துக்கும் நான் ஃபர்லுடைய கூலியை தாரேன். மார்க்கெட்டிங் டாக்டிக் மாதிரி என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு கமிஷன் 10% தான். இந்த ஸ்பெஷல் மாசம் ஸ்பெஷல் ப்ரமோஷன், நீங்க ஒரு ப்ராடக்ட் வித்தா 50% கமிஷனை தாரோம், கூலிய கூட்டுறோம். அல்லாஹ் சொல்றான், ரமதான்ல ஒவ்வொரு சுன்னத் ஹபீபுடைய வாழ்க்கையை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஒவ்வொரு சுன்னத்துக்கும் ஃபர்லுடைய கூலிய தாரேன், நீ எனக்கு இன்னும் நெருங்குவாய், இன்னும் நெருங்குவாய். அல்லாஹ் ட்ரீட்மெண்ட் தாரான். கடைசி 10 நாளுடைய ட்ரீட்மெண்ட் பாருங்க. சில பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நார்மல் ஒரு MBBS முடிச்ச டாக்டர் கிட்ட போய் சரி வராது, டேப்லெட் எல்லாம் வேலை செய்யாது. என்ன சொல்லுவோம், போயிட்டு அட்மிட் ஆகினாதான் இவருக்கு சரி வரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் சொல்றான், சரி இன்னும் உனக்கு ட்ரீட்மெண்ட் தேவையா, கடைசி 10 நாள் தபத்துல், உன் பிசினஸ் விட்டுடு, கடைசி 10 நாள் உங்களோட குடும்பத்தை விட்டுடு, கடைசி 10 நாள் ஃப்ரெண்ட்ஸை விட்டுடு, கடைசி 10 நாள் இந்த மஸ்ஜித் என்ற ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து அட்மிட் ஆகுங்கோ, கடைசி 10 நாள் அதுல லைலத்துல் கத்ர் என்ற ஒரு ஐசி யூனிட் ஒன்றம் வச்சிருக்கிறேன், உனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அந்த மஸ்ஜிதுக்குள்ள நான் தாரேன், இஅ்திகாஃபுக்கு வந்து குந்து நான் உன்னை இன்னும் சுத்தமாக்குறேன். ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் தாரா, நீங்க இஅ்திகாஃப் வாங்கோ, மஸ்ஜித்ல வந்து 10 நாள் தங்குங்கோ, உங்களுடைய எல்லா நோய்களுக்கும் நான் நிவாரண மருந்து தாரேன், அதுக்கு உனக்கு லைலத்துல் கத்ரும் கிடைச்சிடும். இவ்வளவு ட்ரீட்மெண்ட் தாரத்துக்கு அல்லாஹ் தயார். ஆனா நோம்பலையும் நாங்க எங்களை திருத்திக் கொள்ள இல்லாட்டி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒன்று இவ்வளவு நேரம் நாம் பேசினது இபாதத்துடைய பக்கம். ஆனா யாரும் நினைக்கவானும், ரப்புல் ஆலமீனுடைய நோக்கம் இந்த ரமதான்ல இபாதத்தை திருத்துறது மாத்திரம் அல்ல, ரப்புல் ஆலமீனுடைய நோக்கம் முழு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறதுக்கு. எனவே ஹுகூகுல் இபாத், ஒரு அடியான் ஏனைய அடியார்களோட எப்படி தொடர்பு வைக்கணுமோ அதையும் அல்லாஹ் சீராக்கிறார்.